அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் நுண்ணறிவு சார்ந்த ஒரு வினா, அவற்றுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வினாவினை முதலில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ABCD ஆகிய 4 கூடைகளில் மாம்பழம், தோடம்பழம் ஆகிய 2 பழங்களிலும் முறையே 87, 69, 96, 103 பழங்கள் உள்ளன. ஒரு கூடையில் மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகமாக உள்ளன எனின் அக்கூடையில் உள்ள பழங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? தரப்பட்ட வினாவிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை இங்கே குறித்திருக்கின்றேன். 4 கூடைகள், அந்த 4 கூடைகளிலும் காணக்கூடிய பழங்களுடைய எண்ணிக்கை தரப்பட்டிருக்கின்றது. ABCD ஆகிய 4 கூடைகள் முறையே 87, 69, 96, 103 பழங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு கூடைகளுக்குள் மாம்பழம், தோடம்பழங்கள் 2 பழங்களுமே காணப்படுகின்றது. ஆனால் ஒரு கூடையில் மாத்திரம் மாம்பழங்கள், அதாவது ஒரு கூடையில் மாத்திரம் மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகமாக காணப்படுகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கூடையில் இருக்கக்கூடிய பழங்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதுதான் வினா. 4 கூடைகளிலும் காணக்கூடிய மொத்த பழங்களுடைய எண்ணிக்கை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு கூடையில் மாத்திரம் மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று இந்த வினா கூறுகின்றது. எனவே அந்த கூடையிலே இருக்கக்கூடிய பழங்களுடைய மொத்த எண்ணிக்கை யாது? அது 87 இருக்கலாம், 69 இருக்கலாம், 96 இருக்கலாம், 103 இருக்கலாம். எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை எது என்பதைத்தான் நான் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எண்களுக்கான சில இயல்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த எண்களுக்கான இயல்புகளை வைத்துக் கொண்டுதான் இந்த வினாவை நாங்கள் இலகுவாக செய்ய இருக்கின்றோம். மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகம் என தரப்பட்டிருக்கின்றது. மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகம். எனவே இந்த கூடையிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் எந்த கூடையில் மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகம் என்பதை எவ்வாறு இலகுவாக பார்க்கலாம் என்று பார்க்கின்ற போது மிக இலகுவாக நேரடியாக ஒரு வழிமுறை இருக்கின்றது. இந்த அதிகமான எண், அதாவது மாம்பழங்களை விட 8 தோடம்பழங்கள் அதிகம் என தரப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகமான எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். 8 என்பது ஒரு இரட்டை எண். இந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த எண் என்பது ஒரு இரட்டை எண்ணாக இருக்கின்றது. எனவே இந்த வித்தியாசம், மாம்பழத்துக்கும் தோடம்பழத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 8 என்பது ஒரு இரட்டை எண்ணாக இருக்கின்ற போது அந்த கூடையிலே இருக்கக்கூடிய பழங்களுடைய மொத்த எண்ணிக்கையும் எப்பொழுதும் இரட்டை எண்ணாகவே காணப்படும். எனவே தரப்பட்ட தரவிலே 96 என்பது இரட்டை எண்ணாக இருக்கின்றது. தரப்பட்ட தரவிலே 96 என்பது இரட்டை எண்ணாக இருக்கின்றது. எனவே குறித்த வினாவுக்கான விடை 96 இருக்கும். இது ஒரு இலகுவான வடிவம். அதே நேரம் ஏதாவது 2 பழங்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஒற்றை எண்ணாக இருக்கின்ற போது அதனுடைய மொத்த தொகை, மொத்த எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருக்கும். இது தொடர்பான மேலதிகமான விளக்கம் ஒன்றையும் பார்ப்போம். தற்போது பார்த்த வினாவுக்கான ஒரு மேலதிகமான விளக்கமாக, எப்பொழுதுமே எண்களிலே மொத்த எண்ணிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இப்போது பார்த்த பழங்கள் தொடர்பான அந்த வினாவுக்கான ஒரு மேலதிக விளக்கத்துக்காக இதிலே ஒரு விடயம் வழங்கியிருக்கின்றேன். அதாவது 10 என்ற எண்ணை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இங்கே எழுதியிருக்கின்றேன். 9 1 8 2 7 3 6 4 5 5 மாறி நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இவற்றுக்கான வித்தியாசங்களை கவனிங்கள். 9க்கும் 1க்குமான வித்தியாசம் 8க்கும் 2க்குமான வித்தியாசம், 7க்கும் 3க்குமான வித்தியாசம், 6க்கும் 4க்குமான வித்தியாசம், 5க்கும் 5க்குமான வித்தியாசம். இதை நீங்க கவனித்தீர்கள் சொல்லினால் இந்த இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பிணைப்புகள், கூட்டல் பிணைப்புகள் 10 என்ற எண்ணை பெறக்கூடிய கூட்டல் பிணைப்புகள் இங்கே எழுதியிருக்கின்றது. அந்த கூட்டல் பிணைப்புகளுக்கான வித்தியாசம் இரட்டை எண்ணாகவே இருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 எண்களுக்குமான வித்தியாசங்களை எப்பொழுதுமே இரட்டை எண்ணாகவே இருக்கும். அதாவது
மொத்த எண், அந்த எண் இரட்டை எண்ணாக இருந்தால் அவற்றை உருவாக்குகின்ற எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் எப்பொழுதும் இரட்டை எண்ணாகவே இருக்கும். எண் இரட்டை எண்ணாக இருந்தால் அவற்றை உருவாக்குகின்ற எண்களுக்கான வித்தியாசம் எப்பொழுதுமே இரட்டை எண்ணாகவே இருக்கும். அதே போல ஒரு ஒற்றை எண்ணுக்கு நாங்கள் எழுதி பார்ப்போம். நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்தது போல 10 என்ற ஒரு இரட்டை எண்ணிற்கான கூட்டல் பிணைப்புகள் அவற்றுக்கான வித்தியாசங்கள் எப்பொழுதும் இரட்டை எண்ணாக இருக்கின்றது என்பதை தொடர்பாக பார்த்திருந்தோம். அதே போல 9 என்பது ஒரு ஒற்றை எண். அவற்றை உருவாக்கக்கூடிய பிணைப்புகளை நான் இதில் எழுதியிருக்கிறேன். இதிலே ஒரு பக்கம் மாத்திரம்தான் எழுதியிருக்கேன். உதாரணமாக 8 1, இப்போ இங்கே நாங்கள் 1 8 என்று எழுதி கொள்ளலாம். அதை எழுதாமல் நான் ஒரு தடவைகளிலே கூட்டல் பிணைப்புகளை உருவாக்கக்கூடியவற்றை மாத்திரமே இங்கு எழுதியிருக்கின்றேன். 8க்கும் 1க்குமான வித்தியாசம் 7ஆக இருக்கும். 7க்கும் 2க்குமான வித்தியாசம் 5, 6க்கும் 3க்குமான வித்தியாசம் 3, 5க்கும் 4க்கும் வித்தியாசம் 1. இந்த இடத்திலே 9 என்பது ஒரு ஒற்றை எண். 9 என்பது ஒரு ஒற்றை எண். அவற்றை உருவாக்குகின்ற எண்களுக்கான வித்தியாசங்களும் ஒற்றை எண்ணாகவே இருக்கின்றது. 7 5 3 1 ஒற்றை எண்ணாகவே இருக்கின்றது. எனவே இந்த எண்களுக்கான இந்த இயல்பினை வைத்துக் கொண்டுதான் ஒரு எண் இரட்டை எண்ணாக இருந்தால் அந்த எண்ணை உருவாக்குகின்ற எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் இரட்டை எண்ணாகவே இருக்கும். அதே போல ஒரு எண் ஒற்றை எண்ணாக இருந்தால் அந்த எண்ணை உருவாக்குகின்ற எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஒற்றை எண்ணாகவே அமையும். எனவே இந்த இயல்பினை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த பழங்களுக்கான வினாவை நேரடியாக இலகுவாக செய்திருந்தேன். எனவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.